வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இன்னமும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நம்ம பேஜை வந்து நீங்க இது வரைக்கும் Focus 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகுது அப்படிங்கிறது இதுல தெரியும். அது மட்டும் இல்லாம ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு டெய்லி எல்லா ஐபிஎல் மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ஃப்ரீயா, எந்த ஒரு டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீயா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க 5+1 6 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபேண்டசி மெத்தடும் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ல அவைலபிளா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் கூட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து Focus 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஸ்டேடியம் தான். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில தான் இந்த மேட்ச் நடக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சென்னையில லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ட்ரைட்ல வந்து கொஞ்சம் அதிக மீட்டர் போட்டாங்க. 80 மீட்டருங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். அண்ட் ஆஃப் சைடு லெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் போல கொஞ்சம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 65 66 போட்டாங்க. பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா இதா இருக்கு. ஸோ பொதுவா சிஎஸ்கே பிச் அப்படின்னாலே ஸ்பின்னுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இந்த சீசன்ல ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா எப்போ ஸ்பின்னுக்கு வந்து டேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மேபி ஸ்பின்னருக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் லாஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ பிச்சோட பவுண்டரி லைன் சொல்லியிருக்காங்க. பிச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பவுன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த இது எக்ஸ்ட்ரா சம் பவுன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சில் வந்து கொஞ்சம் விரிசல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரெக்கார்ட் நடந்திருக்கு? கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரொம்பவும் பாத்தீங்கன்னா லோ ஸ்கோரா போச்சு. கேகேஆர் பயங்கர ஸ்ட்ராங்கான டீம், ஆனா அவங்க சொதப்பிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல 7 விக்கெட் ஃபாஸ்டும் 5 விக்கெட் ஸ்பின்னருமே எடுத்தாங்க. சிஎஸ்கே வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்ச்ல சிஎஸ்கே வந்து 63 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஒன் சைடா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 10 விக்கெட். இங்க வந்து பாருங்க ஃபாஸ்ட் வந்து 8 விக்கெட். ஸோ 8 விக்கெட் 1 விக்கெட், 10 விக்கெட் 3 விக்கெட், இப்போ 7 விக்கெட் 5 விக்கெட். ஸோ ஸ்பின்னர்ஸ் ஈக்குவலா இப்ப வர்றாங்க. மேபி இந்த மேட்ச் வந்து ஓவர்டேக் கூட பண்ணலாம், இல்லைன்னா ஃபாஸ்ட் கூட சப்போர்ட் கிடைக்கலாம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே வந்து அவங்களோட ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 3மே வின் பண்ணிருக்காங்க. அவையில தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஹோம்ல வந்து நல்லாவே ஆடி இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எத்தனை மேட்ச் இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ணிருக்காங்க? 3 மேட்ச். ஒரு மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும், 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும். ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 150க்குள்ள 3 இன்னிங்ஸும், 170 189க்குள்ள 2 இன்னிங்ஸும், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே 206, கேகேஆர் 137. ஆவரேஜான ஸ்கோரா 160 to 180 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ். ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோக்கு டோட்டலா 4 மேட்ச் நடந்திருக்கு. சிஎஸ்கே 1 வின் பண்ணிருக்காங்க, 2 தோத்துருக்காங்க. லக்னோ 2 வின் பண்ணிருக்காங்க, 1 தோத்துருக்காங்க. 217 இவங்களோட ஹை ஸ்கோர். லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணதான் லோ ஸ்கோர் நண்பா, மிஸ்டேக்கா இருக்கு. ஹை ஸ்கோர் இவங்களுக்கு 211, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 125. ஸோ அந்த லோ ஸ்கோர் மட்டும் மிஸ்டேக் பாத்துக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா கொடுக்க முடியாது. ஏதாவது ஒன்று நம்மளே அறியாமலே டைப் பண்றது மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ ருத்ராஜ் கெய்கோட பொறுத்த வரைக்கும் பிஷ்னோய் பால்லையும் யாஸ்டகூர் பால்லையும் தலா 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி ரஹானே பொறுத்த வரைக்கும் அமித் மிஸ்ரா பால்ல 3 டைமும், குர்னல் பாண்டியா பால்ல 4 டைம் அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்சும் குர்னல் பாண்டியா பால்ல தான் அவுட் ஆனாரு. அடுத்து சிவம் துபே அமித் மிஸ்ரா பால்ல 3 டைம், பிஷ்னோ பால்ல 1 டைம் அண்ட் ஸ்டோயினிஸ் பால்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. நம்ம ஜடேஜா வந்து அமித் மிஸ்ரா பால்ல 4 டைமும், குர்னல் பாண்டியா பால்ல 2 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. தோனி வந்து
அமித் மிஸ்ரா, ஸ்டோயினிஸ், அடுத்து பிஷ்னோய் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ரவீந்திரா வந்து மோஷின் கான் பால்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ டாப் விளையாடக்கூடிய 6 பேட்ஸ்மேனோட பேட்டில் வந்து பாத்துக்கோங்க. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி செட் ஆகும். மேபி இந்த இதுல பேட்டில் வச்சு கரெக்டா இதாகும். செல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% அதுக்கு ஆப்போசிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அமையும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. சோ இது சொன்னியே இது நடக்கலையா அப்படின்லாம் சட்டையை பிடிச்சு கேட்காதீங்க. இப்போ லக்னோ பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆடி இருக்காங்க? சோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் மோயின் அலி பால்ல 2 டைமும், ஷதுல் தக்கர் பால்ல 2 டைம், தீக்ஷனா பால்ல 2 டைம். சோ எல்லாரும் ஸ்பின்னர்ஸ்லயும் கொஞ்சம் வீக்கா ஆடி இருக்காரு. மோயின் அலியும் தீக்ஷனா பால்லையும். டீகாக் வந்து மோயின் அலி பால்ல 7 டைம், ஜடேஜா பால்ல 1 டைம், ஷதுல் தக்கர் பால்ல 3 டைம், தீபக் சகார் பால்ல 3 டைம், முஸ்டபிசு ரஹ்மான் பால்ல 3 டைம். லாஸ்ட் டைமும் முஸ்டபிசு ரஹ்மான் பால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆனாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்திரானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து டீகாக் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அடுத்து நிக்கோலஸ் பூரன் வந்து பாத்தீங்கன்னா மோயின் அலி பால்ல 1 டைம், ஜடேஜா பால்ல 1 டைம், ஷதுல் தக்கர் பால்ல 7 டைம், தீபக் சகார் பால்ல 2 டைம், தேஷ்பாண்டே பால்ல 1 டைம், பத்திரானா பால்ல 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்டோயினிஸ் வந்து மோயின் அலி பால்ல 3 டைம், ஜடேஜா பால்ல 2 டைம், ஷதுல் தக்கர் பால்ல 2 டைம், முஸ்டபிசு ரஹ்மான் பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. பதோனி தேஷ்பாண்டே பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. தீபக்கோட ஜடேஜா பால்ல 1 டைம், ஷதுல் தக்கர் பால்ல 2 டைம், தீபக் சகார் பால்ல 2 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸோட டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸோட இது பார்த்துக்கோங்க. நம்ம மறுபடியும் சொல்ற மாதிரி தான் நண்பா, எல்லாமே ஒரு கணிப்பு தான். இன்னைக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஷதுல் தக்கர் பால் வீக் ஆடி இருக்காரு, ஆனா ஒரு பிளேயிங் இருக்க மாட்டாரு. அடுத்து பத்திரானா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆடி இருக்காரு. அதுக்குன்னு கரெக்டா நிக்கோலஸ் பூரன் வந்து பத்திரானா பால்ல இன்னைக்கு ஸ்வேரா அவுட் ஆவார்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா அந்த ஸ்டாட்ஸ் வைஸ் படி பார்க்கும்போது மேபி அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாமே தவிர ஸ்வேரா வந்து சொல்ல முடியாது. அதுதான் இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸும் மைனஸும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மிச்சல் கிடையாது, இது வந்து மோயின் அலின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல போட்டோ என்னால வந்து மாத்த முடியல, என்னன்னு தெரியல, ஸ்லைடு வந்து கொஞ்சம் சரியா ஒர்க் ஆகல, சொன்னால போட்டோ மாத்தம்ல மோயின் அலி. ஸோ ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திரா, ரகானே மறுபடியும் ஓப்பனிங் ஆட வைக்கிறாங்களா இல்ல 1-down பொசிஷன் கொண்டு வராங்களா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. ஸோ ருத்ராஜும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் இந்த தோத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பவர் பிளேல இன்னமும் ரன் தேவை, ஏன்னா எப்போதும் தோனியை நம்பிதான் இருக்க மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இந்த சீசன் கடைசியில வந்து ரன் அடிச்சு கொடுப்பாரா, ஏன்னா எம்ஐக்கு அகேன்ஸ்டாவும் இந்த 20 ரன் அடிச்சு கொடுக்கலாம்னா தோத்துருப்பாங்க. அதனால அந்த பவர் பிளேல எங்களுக்கு பூஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒருவேளை அவரே ஓப்பனிங் வராரா இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐக்வாடு, சிவம் துபே, ஜடேஜா, முஸ்டபிசுர் ரஹ்மான் அண்ட் பத்திரானா, நீங்களே பாத்தீங்க அப்படின்னா காமனா வந்து போயிட்டு ஒருத்தர் வந்து ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றாரு அப்படின்னா இந்த 5 பேரையும் வந்து கண்டிப்பா அவரோட டீம்ல எடுப்பாரு. அதாவது ருத்ராஜ் கைக்வாடு, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, பத்திரானா, முஸ்டபிசுர் ரஹ்மான், இந்த 5 பேரையுமே அவரோட ஸ்மால் லீக் டீம்ல கண்டிப்பா வச்சிருப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிளேயரை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ல ரவீந்திராவை பண்ணி பாருங்க. கண்டினியூஸா பிளாப், தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மேட்ச் வந்து பிளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு. அதேதான் இந்த ஹோம் பிச்சில் விளையாடும் போது ரவீந்திராவோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. அதாவது ஒரு டாப்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டால ஒரு 37 ரன் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. சேம் சென்னை பிச்சில்னா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றாரு. சோ 6வது ஆப்ஷன்ல நீங்க ரவீந்திராவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா தீபக் சகாரை கூட நீங்க எடுக்கலாம். ஏன்னா தீபக் சகாரும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். ஒருவேளை அவர் ஸ்டார்டிங்ல இனிஷியல் அந்த 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர் பவுலிங் பண்ணும்போது இந்த கேஎல் ராகுலா இருக்கட்டும், டீகாக் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னா தீபக் சகார் பால்ல அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்க ரவீந்திராக்கு 6வது ஆப்ஷனோட போகலாம். இல்ல அப்படின்னா தீபக் சகாரை கூட அந்த இடத்துல எடுக்கலாம். அதுக்கப்புறம் 7வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோயின் அலிக்கு போகலாம். சோ மோயின் அலி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ரவீந்திரா, மோயின் அலி இந்த காம்பினேஷன்ல யாராச்சும் ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க தீபக் சகாருக்கு வேலை கூட. ஏன்னா மோயின் அலி இந்த பிச்சில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள சீரீஸ் எல்லாம் பாருங்க, தோனி வந்து மோயின் அலி வச்சு நிறைய விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணுவாரு. அதனால ஒன்னே 6வது ஆப்ஷன்ல ரவீந்திரா, இல்லைன்னா நீங்க வந்து மோயின் அலிக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்சும் பேட்டிங்ல வந்து 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, பவுலிங் பெருசா பண்ணனாலும்.
அதனால ரவீந்திராவை வேணுமா மொயின் அலி வேணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 7வது ஆப்ஷன்ல தீபக் சகாரா, டேஷ் பாண்டியாங்கிற 2 பவுலிங் ஆப்ஷன்ல யாராச்சும் ஒருத்தரை போக்கஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா ரஹானே வந்து உங்க ஆப்போனன்ட் வந்து பெருசா யாருமே எடுக்க மாட்டாங்க. சமி ரிஷ்வியும் பெருசா எடுக்க மாட்டாங்க. எம்எஸ் தோனியும் ஸ்மால் லீக்ல வந்து பெருசா எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சா தைரியமா வந்து இந்த 3 பிளேயரையும் டிராப் பண்ணிட்டே நீங்க போலாம். ஸோ நம்மளுடைய முதல் இம்பார்ட்டன்ட் சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாட், 2வது சிவம் துபே, 3வது ரவீந்திர ஜடேஜா, 4வது முஸ்தபிசுர் ரஹ்மான், 5வது பத்திரனா, 6வது ரவீந்திரா இல்ல மொயின் அலி. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுங்க. இல்ல 2 பேருமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீபக் சகார், டேஷ் பாண்டேல இருந்து யாரும் ஒருத்தர் எடுக்க முடியாது. அல்ல அட்லீஸ்ட் அல்ல ரவீந்திராவை எடுத்தீங்கன்னா இங்க தீபக் சகார் இல்லைன்னா டேஷ் பாண்டே கூட போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்றாரு. மேபி விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லைன்னா மொயின் அலி, ரவீந்திரா கூட நீங்க வந்து போய்க்கலாம். அதே மாதிரி லக்னோ டீமும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணாங்க. இது நவீன் உல்கா கிடையாது, மேட் ஹென்ரி. லாஸ்ட் மேட்ச் மேட் ஹென்ரி 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. டிகாக், கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான இன்னிங்ஸ் ஆனாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச்ல 1 சைடா வின் பண்ணோம். ரீசன்ட் கேப்டன் வந்து கேஎல் ராகுல் வந்து ட்ரை பண்ணிட்டோம், யாருமே ட்ரை பண்ணல. அது மாதிரி டிகாக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தோம். ஆனா நிறைய பேர் வந்து டிகாக் வேலை பூரன் எடுத்துட்டு வந்தாங்க. பூரனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப கேவலமான பாயிண்ட் கூட இல்ல, வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆயிரு. என்ன சொல்றேன் அப்படின்னா மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க வந்து ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நீங்க முன்னாடி உள்ள டீமை பாருங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் எடுப்பாங்க, டிகாக் அண்ட் பூரன். இந்த 3 பேரை வந்து பேட்டிங் லைனப்ல எடுத்துட்டு பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ், ஏன்னா ஆல்ரவுண்டர்ங்கிறதுனால ஸ்டோயினிஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச 1 ஓவர் போலிங் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் கூட 2 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேட் ஹென்ரி நிறைய பேர் எடுத்துட்டு வந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி நிறைய பேர் எடுத்தாங்க. குர்னல் பாண்டியாவை கொஞ்சம் கம்மியா தான் எடுத்தாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்ததுனால நிறைய பேர் ஸ்மால் லீக்ல எடுக்கல. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணதுனால இந்த மேட்ச் வந்து அவர் வந்து 6வது ஆப்ஷன்ல நிறைய பேர் எடுத்துட்டு வருவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சேஃபா போகணும் அகைன் அப்படின்னா கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், டிகாக் என்னதான் கேவலமானாலும் ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா யாருமே தீபக்கோடா, பதோனி இவங்க எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த டாப் 6ல கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், டிகாக் இந்த 3 பேர் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸுக்கு பதிலா மோஷின் கானை வந்து ட்ரை பண்ணுங்க. யாரெல்லாம் மேட்ச் பாத்தீங்கன்னு தெரியல, லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. ஆனா அவர் பால்ல வந்து ஒரு கேட்ச், நானே கண் கூட பார்த்தேன், ஒரு கேட்ச மிஸ் பண்ணாங்க. அப்படி எடுத்திருந்தாருன்னா 2 விக்கெட். 2 விக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் வச்சிருந்தா கூட ஸ்டோயினிஸ் விட அவர் அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு. நம்ம சும்மா ஸ்டோயினிஸ் போக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்டோயினிஸும் லாஸ்ட் மேட்ச் ஏதோ ஒரு விக்கெட் எடுத்ததுனால சரியா போச்சு. இல்ல அப்படின்னா ஒரு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால நீங்க மோஷன் கான கூட தைரியமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டெத்ல பவுல் பண்றாரு. அதனால விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து பிஷ்னாயை வந்து போக்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா சிஎஸ்கே பிச்சு திடீர்னு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா பிஷ்னாய் வந்து நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். யாஸ்தகூர் பெருசா யாருமே ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டிகா, கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், ஸ்டோயினிஸ் வேணுங்கிறவங்க மோஷின் கான் எடுக்க முடியாது. இல்ல ஸ்டோயினிஸ் பேலா மோஷின் கான் எடுத்துக்கோங்க. அண்ட் மேட் ஹென்ரி, பிஷ்னாய் இந்த பவுலர்ஸ் வந்து போக்கஸ் பண்ணி குர்னல் பாண்டியா பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டீம் வந்து கொடுத்தோம் ப்ரிவியூ வீடியோல சேம் டீம் தான் கொடுத்துருக்கேன். கேஎல் ராகுல், டிகா, நிக்கோலஸ் பூரன், ரவீந்திரா, சிவம் துபே, ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, பத்திரானா, பிஷ்னாய், முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் மோஷின் கான். லாஸ்ட் மேட்ச் இதே டீம் போட்டிருந்தீங்கன்னா கூட நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் நம்ம வந்து விளையாடும் போது இதே டீம் தான் போட்டிருந்தீங்கன்னா இதுல வந்து பூரனை வந்து நான் எடுக்கல. பூரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொயின் அலி வந்து பிக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து டிகாக்கு பதிலா மொயின் அலியை எடுக்கணுங்கிறவங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். பிஷ்னாய்க்கு பதிலா மேட் ஹென்ரியை வந்து பிக் பண்ணா கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்டிங் ருத்ராஜ் கெய்க்வாட், கேஎல் ராகுல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மினிமம் 40+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்படின்னா பத்திரானா, முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த 2 பேரையுமே சென்னை டெத் பவுலர்ஸ் 2 பேரையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் நிக்கோலஸ் பூரனையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா பூரனுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா பயங்கரமா ஆடிடுவாரு. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரம்ப் பிகா, மோஷின் கான், பதோனி, ரவீந்திரா, தேஷ்பாண்டே, அஜாங்கே, ரஹானே இந்த 5 பேரையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பொதுவா கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாருமே கேஎல் ராகுல், ருத்துவ தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க கேஎல் ராகுல வந்து கொஞ்சம் சேஃப் தான் எனக்கு தெரிஞ்சேன்னா. ஒரு 30+ ரன் ஆடி ஒரு 2 கேட்ச் அந்த மாதிரி பிடிச்சாருன்னா கூட பிளேயிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ பாயிண்ட் கேரண்டியா வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா பத்திரானா அண்ட் முஸ்டபிஷர் ரஹ்மான் இவங்கள கூட கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சில மேட்ச் வந்து பும்ரா போட்ஸி காம்பினேஷன் சில மேட்ச்ல ஒர்க் ஆகுது. அதே மாதிரி முஸ்டபிஷர் ரஹ்மான் அண்ட் பத்திரானா வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இதான் நண்பர் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.